அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி 90.8 இணைந்திருங்கள். அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியில் நேயர்கள் கேட்க இருப்பது கண்ணம்மாவும் காமாட்சியும் நிகழ்ச்சி. வாங்க வாங்க கண்ணம்மா, பார்த்தே ரொம்ப நாள் ஆச்சு உங்களை. நான் ரொம்ப நேரம் ஆச்சு காமாட்சி. நீங்கள் எங்கே போனீங்க? ஆளையே காணோம். ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். அது ஒன்றும் இல்லை கண்ணம்மா, அக்கா பொண்ணுக்கு செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் கணக்கு தொடங்கியாச்சு. அதை போஸ்ட் ஆஃபீஸில் போட்டு வரதுக்கு கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு கண்ணம்மா. பரவாயில்லையே, கணக்கு தொடங்கிட்டீங்களா? நிறைய பேர் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கான சிறு சேமிப்பு திட்டத்தை தொடங்கியிருக்கிறாங்க காமாட்சி. உங்களுக்கும் வாழ்த்துகள். ஆமாம் கண்ணம்மா, அதுக்கு நான் உங்களுக்கு தான் நன்றி சொல்லணும். நம்ம வானொலியை கேட்டு நிறைய பேர் செல்வமகள் சேமிப்பு திட்டம் தொடங்கிட்டாங்க. அதே மாதிரி என்கிட்ட நிறைய பேர் கேட்குற கேள்வி என்னன்னா, பெண் குழந்தைகளுக்கு இந்த மாதிரி ஒரு திட்டம் இருக்குன்னு சொல்லியிருக்கீங்களே, ஆண் குழந்தைகளுக்கும் அஞ்சலகத்தில் இப்படி எதுவும் சேமிப்பு திட்டம் இருக்கான்னு கேட்குறாங்க. நிச்சயமாக இருக்குது காமாட்சி. நீங்கள் கேட்ட மாதிரியே நிறைய பேர் அஞ்சலகத்தில் இந்த செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் சேர்றவங்க ஆண் குழந்தைகளுக்குன்னு எதுவும் திட்டம் இருக்கான்னு கேட்டிருக்காங்க. அதனால இப்போ இந்த அஞ்சல் துறையில் பொது வைப்பு நிதின்னு இருந்த ஒரு திட்டத்தையே பொன்மகன் சேமிப்பு திட்டம் அப்படிங்கிற பேரில் அறிமுகப்படுத்தியிருக்கிறாங்க. இதில் ஆண் குழந்தைங்களுக்கு இருக்கிற நிறைய பேர் சேமிப்பு திட்டத்தை தொடங்கி பயனடைஞ்சிக்கிட்டு இருக்காங்க காமாட்சி. அப்படியா கண்ணம்மா? ஆண் குழந்தைகளுக்கும் இப்படி ஒரு திட்டம் இருக்கா? அது சரி கண்ணம்மா, இதுக்கான வயது வரம்பு என்ன? ஆமாம் காமாட்சி, இப்போது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் பெண் குழந்தைகளுக்கு 10 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகள் அப்படின்னு ஒரு வரம்பு இருக்குது இல்லையா? அது மாதிரி ஆண் குழந்தைகளுக்கு எந்த வயது வரம்பும் கிடையாது. எந்த வயதில் இருக்கிற ஆண் குழந்தைகளுக்கும் இதில் கணக்கு தொடங்கலாம். இந்த கணக்கு தொடங்கி 15 நிதியாண்டுகள் வரைக்கும் இதனுடைய காலம் இருக்குது. அது வரைக்கும் இந்த கணக்கை தொடங்கி அதில் இவங்க சேமிப்பு வச்சுக்கலாம். சரி கண்ணம்மா, இதில் ஒரு ஆண்டுக்கு எவ்வளோ பணம் போடலாம்? காமாட்சி, இதுலேயும் குறைந்தபட்சமாக 500 ரூபாயிலிருந்து அதிகபட்சமாக 1.5 லட்சம் வரைக்கும் ஒரு நிதியாண்டுக்கு செலுத்த முடியும். ஆனால் இதில் ஒரே ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன் இருக்குது. அதாவது செல்வமகள் சேமிப்பு திட்டத்தில் ஒரு வருஷத்தில் எத்தனை முறை வேணாலும் பணம் செலுத்தலாம். அதோட அதிகபட்சம் 1,50,000 இருந்தது இல்லையா? இந்த பொன்மகன் சேமிப்பு திட்டத்தில் ஒரு ஆண்டுக்கு அதிகபட்சமாக 12 தவணைகள் தான் பணம் செலுத்த முடியும். ஆனால் அதிகபட்ச தொகை அதே 1.5 லட்சம் தான். ஆனால் 12 தவணைக்குள்ளே தான் கட்ட முடியும். அப்போ இதை மாதமாக பிரித்து கட்டினா ஒரு மாதத்துக்கு ஒரு முறை கட்டினா கரெக்டாக இருக்கும். அப்படி இல்லை என் கையில் பணம் கிடைக்கும் போதான் நான் கட்டுவேன்னா அதை கொஞ்சம் முன்னாடியே திட்டமிட்டு 12 தவணைகளுக்கு மேலே போயிடாமல் அந்த 1.5 லட்ச ரூபா அதிகபட்ச அமௌண்ட் வரைக்கும் நம்ம கட்ட முடியும். சரி கண்ணம்மா, நானும் 12 தவணை கட்டிட்டேன்னு வச்சுக்கோங்களேன், வட்டி எவ்வளோ கிடைக்கும்? இந்த திட்டத்தோட வட்டி விகிதம் பார்த்தீங்கன்னா 7.1% காமாட்சி. இது வருடாந்திர கூட்டு வட்டி. அது மட்டும் இல்லை காமாட்சி, இதில் செலுத்துகிற தொகைக்கு 80C கீழே வருமான வரி விலக்கும் உண்டு. கண்ணம்மா, எனக்கு ஒரு சந்தேகம். இந்த சேமிப்பு தொகையை நான் சேர்த்து வச்சுட்டு எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதில் பணம் எடுக்கலாம் கண்ணம்மா? இதனுடைய காலம் 15 நிதியாண்டுகள் அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா காமாட்சி? ஆனால் இதில் பணம் போட ஆரம்பித்து 3 வருஷம் ஆனதுக்கப்புறம் 25% வட்டியுடன் கூடிய கடன் வசதி இருக்குது. நம்ம செலுத்தின தொகையிலேருந்து நம்ம கடன் வாங்கிக்கலாம். அதே மாதிரி 5 ஆண்டுகளுக்கு பிறகு ஒவ்வொரு வருஷமுமே 50% வரைக்கும் வட்டி இல்லாத கடன் வசதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதனுடைய முதிர்வு தொகை நம்ம எடுக்கும்போதுமே இதுக்கு வரியெல்லாம் கிடையாது அப்படின்னும் நம்ம அஞ்சலகத்தில் சொல்லியிருக்காங்க. கண்ணம்மா, எனக்கு ஏதாவது முக்கியமாக பணம் எடுக்கணுங்கிற தேவை இருந்துச்சுன்னா நான் முன்னாடியே எடுக்கிற மாதிரி இருந்தால் எத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இதில் பணத்தை எடுக்கலாம் கண்ணம்மா? அப்படி அவசியமாக தேவைப்பட்டால் சில நிபந்தனைகள் கொடுத்துருக்காங்க. அது நீங்கள் அஞ்சலகத்தில் போய் தெரிஞ்சுக்கலாம் காமாட்சி. அந்த நிபந்தனைகளுக்கு உட்பட்டு 5 ஆண்டுகளுக்கு பிறகு நம்ம கணக்கை முடித்து முன்னாடியே முதிர்வு தொகையாக அதை மாற்றி எடுத்துக்க முடியும். சரி கண்ணம்மா, இதை நம்ம பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சலகத்தில் மட்டும்தான் என்னால் செலுத்த முடியுமா? அப்படிலாம் இல்லை காமாட்சி, நம்மளோட வசதிக்காக ரொம்ப சிறப்பாக இந்த திட்டத்தில் நிறைய சலுகைகள் இருக்குது. இப்போ எல்லாமே கணினி மயமாக ஆயிட்டதுனால இந்தியாவில் இருக்கிற எந்த அஞ்சலகத்துலேயும் நம்ம பணம் செலுத்தலாம். எந்த அஞ்சலகத்துக்கு வேணும்னாலும் நம்ம கணக்கை மாற்றிக்கவும் முடியும். நம்ம எங்கேயாவது இப்போ வேறு ஊருக்கு டிரான்ஸ்ஃபரில் போகிறோம் அப்படின்னா அந்த அஞ்சலகத்துக்கு கூட நம்மளுடைய இந்த கணக்கை நம்ம மாற்றிக்க முடியும். கண்ணம்மா, ரொம்ப சிறப்பாக சொன்னீங்க. இன்னைக்கே போய் எங்கள் அக்கா பையனுக்கு செல்வமகன் சேமிப்பு திட்டத்தில் ஒரு கணக்கை தொடங்கிடுறேன்.
இந்த நிகழ்ச்சி பற்றிய கருத்துக்கள் பின்னூட்டங்கள் நீங்க பகிர விரும்புனீங்கன்னா மறக்காம நம்ம அழகப்பா பல்கலை சமுதாய வானொலியின் மின்னஞ்சல் முகவரிக்கு உங்களுடைய கருத்துக்களை அனுப்புங்க. kamradio@alagappauniversity.ac.in. மேலும் இந்த செல்வமகன் திட்டத்தை பத்தி உங்களுக்கு ஏதாவது சந்தேகங்கள் இருந்தா உங்க பகுதியில் இருக்கக்கூடிய அஞ்சலகத்தை அணுகி விவரங்களை கேட்டு தெரிஞ்சுக்கலாம். இந்த நிகழ்ச்சியை நீங்க அழகப்பா பல்கலை சமுதாய வானொலி மற்றும் அழகப்பா பல்கலைக்கழகத்தின் இன்டர்நெட் ரேடியோ, ஸ்பாட்டிஃபை, கூகுள் பாட்காஸ்ட்லயுமே கேட்டு ரசிக்கலாம். நன்றி நேயர்களே.